January 2027 today we are going to talking about the concept of 27 வந்து ஜனவரி 2021 பாஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் வந்து சம்ஸ் அப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சம் இது. சம்மை படிக்கிற பிள்ளை ஆன்சர் அப்படி நம்ம பார்த்துக்கலாம். இசட் லிமிடெட் வந்து இந்தியாவில் இருக்குதுங்க. ஓவர்சீஸ் பிரான்ச் இன் யூஎஸ்ஏ. இட் ஹேஸ் பேங்க் அக்கௌண்ட் ஹேவிங் பேலன்ஸ் ஆஃப் USD 7,000 as on 1st April 2019. During the financial year, Wizard Limited acquired computers for its USA office for USD 80, which was paid on same date. There is no other transaction reported in USA or in India. As the date as given 1920, 1st April, 30th November and 31st March. Open and data purchase computers rate and average rate as given. So you have to compute. Please prepare cash flow statement at the end of 31st March 2020. See, இது ரொம்ப ஈஸியான சமயம். இப்போ வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ப்ரிப்பேரிங் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். See, before we go to cash flow statement, first we must know what these things. இதெல்லாம் என்னென்ன நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இருக்கணும் இல்லையா? அப்போ ஓப்பனிங் நம்ம தெரியும். மைனஸ் நான் ஆப்பரேட்டிவ் இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் போட்டு இன்கம் நம்ம இந்த ஒர்க்கிங்ஸ் 7,000 இருந்துச்சு. என்னவா இருந்துச்சு என்ன பாருங்க. ரிசர்வ் சோர்சஸ் பேங்க் இருக்கும். ஹை பேங்க்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2019. அப்போ 1/4/2019 7,000 இருந்துச்சு. அப்போ ரேட் என்ன? 70. அப்போ 4,740 4,90,000. 4,90,000 ஆன்சர் அனுப்பிடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ். வாட் அபவுட் க்ளோசிங் பேலன்ஸ்? திஸ் இஸ் மை கொஸ்டின். க்ளோசிங் பேலன்ஸ் 7,000 இருந்துச்சு சார். அதில் 280 நம்ம வாங்கிக்கிறோம் சார். 7,000ல் 280 என்ன சொல்றீங்க? கம்மிக்கு வாங்கிக்கிறோம். 7,000 280 க்ளோசிங் சார் 30% 6,720. Yes. So in the difference, the opening closing in the difference 4,80,000. ரொம்ப ஹேப்பன் இது சொன்னீங்க ராங் ஆன்சர். சரி என்ன சொல்றீங்க? ஏன் இதுதான் நம்மளோட தப்பா போகும். இது கரெக்டானது. கரெக்ட் தான். 7,000 இருந்துச்சு. ஓப்பனிங் க்ளோசிங் இவ்வளோதான் இருந்துச்சு. இதோட க்ளோசிங் கரெக்ட். ஓப்பனிங் டிஃபரன்ஸ் தான். இந்த டிஃபரன்ஸ் 9,500 இதுதான். எஸ் கரெக்ட். பட் இது நெட் எஃபெக்ட் தான். நெட் எஃபெக்ட். அப்போ இந்த இடத்துல தான் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நல்லா கவனிக்கணும். 7,000 என்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சு. எப்போதான் நீங்கள் வாங்குறீங்க? 30 நவம்பர் தான் வாங்குறீங்க. டேட்டா பர்ச்சேஸ் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னா கம்ப்யூட்டர் எவ்வளோக்கு வாங்குறீங்க?
ரூ. 71 அப்போ எவ்வளோ சார் 19,880 அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன சொல்றீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இப்போ லாஜிக்கலாக 4,90,000 இப்படி ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து 19,880 தான் போயிருக்கும். 4 லட்சம் ரூபாய் இந்த கேஷ் பேலன்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் 19,880 சீட்டு எவ்வளோதான் இருக்கும் 4,70,120 தான் இருக்கணும் இல்லைங்களா லாஜிக்கலா தானே என்னோட ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 4,90,000 இருந்துச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணது 19,880 அப்போ 4,70,120 இருந்திருக்கணும் ஆனா எவ்வளவு இருக்குது 4,80,480 இருக்குது அப்படின்னா என்ன காரணத்தினால இருக்கும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் 10,360 இது எனக்கு கெயின் இது எனக்கு லாஸ் அப்ப 10,360 பிளஸ் 19,880 இந்த நெட் ஃபிகர் தான் இங்க 9,820 வந்து நிற்கும் அதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப 10,360 அப்படின்றது என்னுடைய கெயின் நான் சொல்ல வரேன் என்னுடைய கெயின் அப்ப அதுதான் பிபிடி வேற எதுவும் இல்லை இல்லவா அப்ப எனக்கு என்னவா இருக்கும் 10,360 தான் என்னுடைய ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் இந்த நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் கெயின் எவ்வளவு 10,360 அப்ப 0 இப்ப எக்ஸ்சேஞ்ச் கெயின் போயிடுச்சு எனக்கு என்னதான் இருக்கும் 0 தான் இருக்கும் இல்லையா இது இன்டெரக்ட் மெத்தட்ல நான் பார்த்துட்டு இருக்கேன் பிளஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லை இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்குது என்ன இருக்குது நான் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல கம்ப்யூட்டர் வாங்குறேன் எவ்வளவுக்கு வாங்குறேன் 19,880 இது எனக்கு மைனஸ் ஏன்னா நான் வாங்குற கேஷ் அவுட் ஃப்ளோ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை 0 ஸோ நெட்டா 19,880 இருக்குது வாட் இஸ் மை ஓப்பனிங் பேலன்ஸ் 4,90,000 19,880 மைனஸ் 4,90,000 அப்ப என் கையில் இருக்கும் 4,70,120 சி மை க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே நான் சொல்லிட்டேன் 4,80,880 4,80,480 அப்ப 4,80,480 மைனஸ் 4,70,120 10,360 அப்படின்றது என்ன அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச் கெயின் இங்க பாருங்க எக்ஸ்சேஞ்ச் கெயின் நீங்க சொன்னீங்களா மேல இங்க எக்ஸ்சேஞ்ச் கெயின் அப்படியே இந்த ஃபிகர் வந்து நிற்கும் அப்ப இது என்னது எக்ஸ்சேஞ்ச் கெயின் அது அகைன் நான் கூட்டினா என்னுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 4,80,480 வந்திருக்கும் சி இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்
சி இது வந்து ரொம்ப ஈஸியான சம்மான்னு கேட்டால் சில கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஏன் எக்ஸ்சேஞ்ச் கெயினை நம்ம திரும்பவும் கூட்டணும் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆல்ரெடி பிபிடியில் ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட்டில் சேர்ந்துருக்குது. அதனால் கழிக்கிற நான் ஆப்ரேட்டிங்னால. பட் இங்கே எப்பவுமே இன்டெரக்ட் மெத்தட் போகும்பொழுது எக்ஸ்சேஞ்ச் கெயினை நம்ம கேஷ் ஃப்ளோவாக வந்து உட்காந்ததுனால நம்ம ஆப்ரேட்டிவ் இன்வெஸ்டிங் அண்டு ஃபினான்சிங் அட்லீஸ்ட் எங்கேயும் காமிக்க முடியாதனால நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கூட்டி தான் ஆகணும் அப்படின்றது ஒரு சட்டம் இந்திய 7. ஸோ இதுதான் சரியான பதில். தேங்க்யூ.